இன்னைக்கு நாம விகடகவி சீரீஸோடைய அடுத்த பார்ட்டை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய கிளைமேக்ஸ் சும்மா ஒரு பங்கமான ட்விஸ்டோட முடிஞ்சிருந்தது. அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கட்டாயமா பார்த்தே தீர வேண்டிய ஒரு வித்தியாசமான சீரீஸ். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. கடைசியா எங்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, அந்த ராஜா தன்னுடைய பையனுக்கு என்ன விஷயம் ஆச்சு, ஏன் என் பையன் இறந்து போனா, யார் என் பையனை கொலை பண்ண பார்த்தா அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோவும் முதல்ல பையனுடைய போட்டோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, பையனுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க. அதாவது அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய அப்பான்னு காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த மரத்தை நம்ம ஹீரோ எரிச்சாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் டீம் போயிட்டு அந்த டெட் பாடி கிடைக்குமா, அந்த ஒத்தக்கான டெட் பாடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போயிட்டு, என்னப்பா டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, டெட் பாடி கிடைக்கல, மொத்தமா அந்த ஜீப்பே வெடிச்சது இல்லையா, அந்த டெட் பாடியும் வெடிச்சிருச்சு போல, மொத்தமா தீஞ்சு போயிடுச்சு போல அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஆக வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா டெட் பாடி இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இப்ப அப்படியே சில காட்டுவாசிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, இவர் தான் பசுபதி, இந்த காட்டுவாசி இனத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லும் போது, அவர் மரத்தை வந்து பாக்குறாரு. பார்த்தவரு, எவனோ செஞ்ச தப்புக்கு இந்த மரம் என்னடா பாவம் பண்ணுச்சு, எதுக்காக தான் இந்த மரத்தை எரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மரத்தால் தான் இந்த ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களாம், இந்த மரத்தால் தான் இந்த மாதிரி பைத்தியம் முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் சொல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜ வம்சம் தான். எங்க உங்க ராஜா, நான் அன்னைக்கே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், அந்த பையனுக்கும் என் காட்டுவாசி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன், நான் சொன்ன பேச்சை மீறி கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதனுடைய விளைவா அநியாயமா அன்னைக்கு 100 பேர் இறந்து போனாங்க, சொல்ற பேச்சை எங்கேயாச்சும் கேக்குறீங்களா, அம்மனுடைய சாபம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா மறுபடியும் 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து சாபம் ஆரம்பிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அவருடைய நெஞ்சில ஒரு பச்சை குத்தப்பட்டிருக்கு. இந்த பச்சைய நம்ம ஹீரோ அப்படியே குருடுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதே டாட்டூ நம்ம கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட அந்த ஊருடைய தலைவர், சாரி காட்டுவாசி இனத்துடைய தலைவர் ஒரு டாட்டூ போட்டிருக்காரு பாத்தீங்களா, அதே போல பாதியா ஒரு டாட்டூ நம்ம ஹீரோடைய நெஞ்சில இருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. நமக்கும் அந்த காட்டுவாசி இனத்துடைய தலைவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ அந்த அரண்மனையுடைய கிழக்கு பக்கமா போயிட்டு, மகாதேவ் அப்படி என்ன விஷயம் தான் சொல்லியிருப்பாரு, மகாதேவ் வந்துட்டு நம்ம ராஜாவுடைய பையன், கிழக்கு பக்கமா அப்படி என்ன விஷயம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும் போது, யாரோ நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக, அவன் பயந்துட்டு ஓடுறான். ஹீரோ பின்னாடியே போயிட்டு அவனை பிடிச்சி அடிக்கிறாரு. ஆனா அவன் நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு ஓடி போயிடுறான். இவனை நான் எங்கேயோ பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல அரண்மனைக்கு வரும்போது நம்ம ஹீரோ புடிச்சு தள்ளி விட்டவனே இவன் தான். இவன் அந்த மருமகன், அந்த எம்எல்ஏ கூடவே அல்லக்கை மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த எம்எல்ஏக்கும் இவனுக்கும் என்ன கனெக்ஷன், இவன் எதுக்கு என்ன ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அந்த பக்கம் போலீஸ் வராரு. யோ இங்க உட்காந்து என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு அப்புறமேட்டுக்கா சொல்றேன், அந்த காட்டுவாசி இனத்துடைய தலைவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அவரை நீ ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு முக்கியமான விஷயம், என்ன உடனே அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, இந்த போலீஸும் அந்த இனத்துடைய தலைவரை பார்க்க கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, டேய் தம்பி, நீ தான் ஊருக்குள்ள அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வந்துதான் இந்த ஊர் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு போய் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம ஹீரோ, அம்மனுடைய சாபத்தால் தான் இவங்க எல்லாரும் இறந்து போறாங்க, இந்த ஊர் மக்களே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் போய் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவரு செமையா காண்டாவறாரு. நான் ஒன்னும் போய் சொல்லல, இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மனுடைய சாபம் தான், அதனால தான் அன்னைக்கு 100 பேர் இறந்து போனாங்க, அன்னைக்கு வந்துட்டு நெருப்பு மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லும் போது, இதை நீங்க கண்ணால பாத்தீங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் இனத்துடைய பொண்ணை நான் சொல்ற பேச்சையும் மீறி அன்னைக்கு அந்த ராஜாவுடைய மகன் கல்யாணம் பண்ணாரு, இது எல்லாத்துக்கும் அந்த ஒரு விஷயம் தான் காரணம், இதனால தான் அம்மன் கோவப்பட்டு இந்த ஊரையே சபிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மக்களை பழிவாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாரோ பண்ண தப்புக்கு அந்த அம்மன் எதுக்காக ஊர் மக்களை சம்பந்தமே இல்லாம பழிவாங்கணும், அப்படி சம்பந்தமே இல்லாம இந்த ஊர் மக்களை பழிவாங்குறாங்க அப்படின்னா அது அம்மனே கிடையாது, சாமியே கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு தலைவர் கோவப்படுறாரு. அந்த ஊர் மக்களும் கோவப்பட்டு அப்படியே ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் கண்ணுக்கு முன்னாடி நிக்காத, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது. காட்டுக்குள்ள போகும்போது அந்த போலீஸ் பயத்துல, டேய் நீ ஏன்டா இந்த ஊருக்கு வந்த, என் உயிரை வாங்கறதுக்கே இந்த ஊருக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் வாய மூடுங்க, இந்த ஆள் எதுக்காக சம்பந்தமே இல்லாம கௌரி மகாதேவ சும்மா சும்மா குற்றம் சொல்லிட்டே இருக்கணும், யாரோ பண்ண தப்புக்கு அவங்க ஏன் பலி
பலியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே அந்த ஆளு யாரையாவது குற்றம் சொல்லிட்டு போட்டோம், உனக்கு என்ன இப்போ கௌரி மகாதேவ் என்ன உனக்கு அம்மாவா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது, யோ நீ தான் ராஜாவுடைய பேரன் அப்படின்னா அம்மாவை கூட்டிட்டு வந்து ராஜாக்கு முன்னாடி காமிச்சா எல்லா பிரச்சனையும் முடிய போகுது, நீ வந்துட்டு ராஜாவுடைய ஃபுல் அனுமதியோட எல்லா விஷயத்தையும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்க, இல்ல போலீஸ் இந்த ஊர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் அம்மா வந்துட்டு இந்த ஊருக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு ஹைதராபாத் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு மழை பெஞ்சு 100 பேருக்கும் மேல இறந்து போயிருக்காங்க. அங்க என்னடானா என்னுடைய அம்மா மழையை பார்த்தாலே பயப்படுறாங்க. அன்னைக்கு 100 பேர் மழை பெஞ்சு இறந்து போனதுக்கும் இன்னைக்கு ஊர் முழுக்க ஏதோ புகை வந்து மக்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்து இந்த மறந்து போறதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னா என்னுடைய அம்மா என்னை கூட்டிட்டே வரல, முதல்ல இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், அவனை யாரு ஏவி விட்டானும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, என்னையா சொல்ற உன்னை யாரு ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு கேட்க, அந்த ராஜாவுடைய மருமகன் எம்எல்ஏ ரகுபதி இருக்காரு இல்லையா, ரகுபதி கூடவே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் தான் இன்னைக்கு என்ன வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்தான், என்ன வேவ் பார்த்துக்கிட்டு இருந்தான், எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த எம்எல்ஏ தானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அப்படி சொல்ற, அவர் மேல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பௌர்ணமி அன்னைக்கு அந்த புகை இந்த ஊர் முழுக்க பரவி மக்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுயநினைவே இழந்துகிட்டு இருந்தாங்க, ஆனா இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த ஆளு ஊரை விட்டே கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் பொறுமையா ஊருக்கு வந்து ஒன்னும் நடக்காத மாதிரி நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது, இதை மட்டும் வச்சு உன்னால எப்படி அந்த ஆளு குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே அன்னைக்கு லட்சுமி பாதிக்கப்பட்ட போது அந்த ஒத்த கண்ணன் தான் லட்சுமிக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்தினா, இந்த ஊர்ல இருக்க யாரையும் காப்பாத்தாம இவன் எதுக்காக லட்சுமியை மட்டும் காப்பாத்தணும், அது மட்டும் இல்லாம அந்த ஒத்த கண்ணுடைய குடிசையில இருந்து அந்த எம்எல்ஏ யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் சிகரெட்டை நான் கண்டுபிடிச்சேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, பாரியா நீ பலே கில்லாடியா இருக்க, இப்போ அடுத்து என்ன விஷயம் தான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதே டைம்ல ஒரு ஆள் வந்து ராஜா உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கிளம்பி அரண்மனைக்கு போறாரு. அங்க ராஜாவும் ராஜாவுடைய மருமகனும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீயும் வந்து உட்காரு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீ வந்துட்டு பசுபதியை பார்க்க போனியா, அவங்கிட்ட அவன் இடத்துக்கே போயிட்டு எதுக்காக அவன் கும்பிடுற சாமியை பத்தி தப்பா பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க சம்பந்தமே இல்லாம உங்க பையனை பத்தியும் மருமகளை பத்தியும் அவர் ஏன் தப்பா பேசணும், எல்லாத்துக்கும் சாமி குத்தம் தான் காரணம், இவங்க கல்யாணம் பண்ணதுனால தான் சாமி சாபம் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஏன் பழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜா அமைதியா இருக்காரு. மத்தவங்கள விடுங்க, நீங்க நம்புறீங்களா உங்க பையனும் உங்க மருமகளும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடக்குது, இதனால தான் சாமி கோச்சிட்டு சாபம் விட்டாங்க, இப்ப இத்தனை மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ராஜா இப்படி சொன்னோனே எம்எல்ஏ உடைய முகமே மாறுது. சரி ஓகே இப்போ வந்துட்டு நீங்க கண்டுபிடிக்க சொன்னீங்க இல்லையா உங்க பையனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பையன் சாகும் போது என்ன விஷயம் சொன்னாரோ அதை என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனா அவர் என்ன விஷயம் சொல்ல வந்தாரு அப்படின்ற விஷயத்துக்கு மீனிங் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க பையனை பத்தி நான் புரிஞ்சுக்கணும், உங்க பையனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவரும் மகாதேவ் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மகாதேவுக்கு சின்ன வயசுல வேட்டையாடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, அடிக்கடிக்கு கண்ணை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுவாரு, இவன் என்ன கண்ணை தூக்கிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போன ராஜா அதுக்கப்புறம் தான் லண்டனுக்கு படிக்க அமைச்சிருக்காரு. லண்டனுக்கு படிக்க போனவரு பல வருஷம் கழிச்சு 1948 தான் ஊருக்கு வந்திருக்காரு. அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காட்டுவாசி இனத்துடைய தலைவர் அந்த குரூப் எல்லாருமே வந்துட்டு இந்த ராஜாக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஊருக்கு வரும்போது மகாதேவுடைய தங்கச்சி தான் ஆரத்திலாம் எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள போனா அப்பா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்பா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கிற எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்னா இந்தியா கூட இணைச்சிட்டே இருக்காரு, ஒரு பக்கம் மக்கள் வந்துட்டு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க, சில பேர் வந்துட்டு பாகிஸ்தான் கூட சேரணும் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் இந்தியா கூட சேரணும் அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கு நடுவுல நிறையவே மத கலவரங்கள் நடக்குது, நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா நம்ம சமஸ்தானத்தையும் இந்தியா கூட இணைக்கிறதா சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நான் ஒரு லெட்டர் போடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, போடுங்கப்பா அதான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நாட்டுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லிட்ட, இப்போ குடும்ப பிரச்சனைக்கு வரலாம், உன்னுடைய தங்கச்சியை படிக்க அமிச்சா ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தங்கச்சி நல்ல தெளிவான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் இருக்கு, அவளுக்கு பிடிச்ச பையனையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் நம்ம ராஜாவுடைய பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், இவரை மாப்பிள்ளையாகிட்டு இருப்பாங்க, என்னுடைய பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா இவர் தான் என்ன பத்திரமா பாத்துக்கிறாரு, இவர் தான் என் புள்ள மாதிரி எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை உடனே வரும், அடுத்த பிரச்சனை என் பையனுடைய மனைவியுடைய ரூபத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அந்த பசுபதி வந்து ராஜா கிட்ட நியாயம் கேட்கிறாரு, உங்க பிள்ளைய கொஞ்சம் அடக்கி வைங்க, என் இனத்துல
இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை அவரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் எங்களுக்கு செட்டே ஆகாது. எங்க இனத்தை சேர்ந்த பொண்ணு எங்க இனத்தை சேர்ந்த ஒரு பையனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் கிட்ட ராஜா கேட்கும் போது, ஆமா நான் கௌரிய லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற காலத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது, வேற ஜாதி வேற மதத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். சொல்ல போனா நான் கௌரிக்கு பிராமிஸ் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாடுறா மவனே, நம்மளும் இந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்களும் நல்ல நட்போட பழகிட்டு இருக்கோம், நட்போட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி விட்ட அப்படின்னா ரெண்டு இனத்துக்கும் தேவையில்லாம சண்டை வரும். அப்பாக்காகவும் இந்த மக்களுக்காகவும் விட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, பொதுமக்களுடைய நலனா இல்ல பிள்ளையுடைய ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நான் கண்டிப்பா பொதுமக்களுடைய நலம் அப்படின்னா நான் போவேன், உன்னை கண்டிப்பா கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் அதே போலதான் காதலா மத்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பொண்ணை கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலா பசுபதி ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு, என்னுடைய இனத்தை சேர்ந்த பொண்ணு வேற இனத்தை சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா ஆத்தா கோச்சிப்பாங்க, ஆத்தாவுடைய சாபத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதையும் கேட்காம ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா போயிட்டு குடிசை போட்டுட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் ராஜா வந்து பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் ராஜாக்கும் இந்த பையனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லாம இருந்திருக்கும். பேரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல அந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்களும் வந்து இவங்க கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. குழந்தைக்காக மட்டும்தான் வந்த ஒன்னும் மன்னிக்கல கௌரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு ஊர்ல திருவிழா, நம்ம எல்லாரும் சேர்ந்து திருவிழாவை செமையா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அந்த கோவில்ல வச்சு இந்த குட்டி குழந்தைக்கு பச்சை குத்திக்கிட்டு இருக்கும் போது மகாதேவ் திடீர்னு அங்க வராரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய குல வழக்கப்படி இந்த மாதிரி டாட்டூ போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய குல வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைய எதுக்காக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்றது மனுஷ தன்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லும் போது, ஐயா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, காலங்காலமா வம்சாவளியா இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த விஷயம்லாம் பண்ணாம இந்த மாதிரி டாட்டூ பாதி போட்டுட்டு இருக்கும் போதே குழந்தைய தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா ஆத்தா கோச்சிக்கிட்டு சாபம் விடுவாங்க, ஆத்தாவுடைய சாபத்துக்கு ஆளாயிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம மகாதேவ் கொஞ்சம் கூட கண்டுக்காம குழந்தையும் பொண்டாட்டியும் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த காட்டுவாசி இனத்துடைய தலைவர் சாமி கிட்ட போயிட்டு உன்னை அவமானப்படுத்தின இடத்துல நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கே பசுபதி சொன்னா, அவன் சொன்ன மாதிரி ஆத்தா தான் சாபம் விடுறாங்களோ, ஆத்தாவுடைய கோவத்துக்கு என் பையன் ஆளாயிட்டானோ, இந்த ஊர் மக்கள் ஆளாயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அடிக்கடிக்க நினைக்க தோணும். ஏன்னா அன்னைக்கு நைட்டே திருவிழா நடக்கும் போது நெருப்பு மழை பெஞ்சு 100 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. போற வழியில நான் என் பையனை பார்த்தேன், கத்தியால குத்தப்பட்டு உயிருக்கு போயிட்டு இருந்தான். அவனை போயிட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி கோட்டைக்கு கிழக்கால அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டான். அவன் என்ன சொன்னா, அவன் எதுக்காக இறந்து போனா, யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல அப்படின்றாரு. இந்த கதையை இந்த ராஜா சொல்லி முடிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த மருமகனை ஒரு பார்வை பாக்குறாரு. அந்த மருமகனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, சரி மாமா நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு சரக்கு போட்டு அப்படியே மனைவியை பாக்குறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன ஒரு பார்வை பார்த்த, அதே போல ஒரு பார்வையை இன்னைக்கு அந்த ராமகிருஷ்ணா பார்த்தான். உன்னை எப்படி இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி உட்கார வச்சனோ அவனையும் போட்டு தள்ளுவேன். என்னை எதிர்த்து நான் பெரியாள் ஆகிறத தடுக்க எவன் வந்தாலும் அவங்க எல்லாரையும் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை அடிச்சிட்டு வெளியே போகும்போது ஹீரோயின் உள்ளுக்குள்ள வராங்க. அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க அம்மாவை இந்த ஆள் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆள் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல அப்பா கிடையாது, உங்களுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஆள் ஒரு நல்ல மனுஷன் கூட கிடையாது போல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அப்பாவை பத்தி சொல்லி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இந்த மருமகன் இங்கிருந்து கிளம்பி கோட்டைக்கு மேல இருக்க கோவிலுக்கு போறான். கோவிலுக்கு போயிட்டு 25 வருஷமா நம்ம காப்பாத்தி வச்சிருக்க ரகசியத்தை கண்டுபிடிக்க ஒருத்தன் வந்திருக்கான். எனக்கு வர கோவத்துக்கு அவனை இப்பயே போயிட்டு கொலை பண்றவன், ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அந்த விஷயத்த கண்டிப்பா இவன் கண்டுபிடிப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வர பௌர்ணமி வரைக்கும் பார்ப்போம், அதுக்குள்ள இவனால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னா இவனை கொலை பண்ணிடலாம், நானே என் கையால கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே இந்த சாமி சிலைக்கு பின்னாடி இருந்து அந்த ஒத்த கண்ணை வெளியே வரான். இந்த ஆளு போயிட்டு சாமி கிட்ட தான் பேசிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி மறைஞ்சுகிட்டு இருக்கிற அந்த ஒத்த கண்ணங்கிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் சாகல போல எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்குள்ள நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒத்த கண்ணனும் இந்த மருமகனும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் ராஜாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ராஜா கிட்ட, அன்னைக்கு மழை பெஞ்சு அத்தனை பேர் இறந்து போனாங்களே, இந்த விஷயத்தை யாராவது கண்ணால பார்த்தாங்களா, நேர்ல பார்த்தவங்க இப்பயும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இருக்காங்க, இந்த ஊருக்குள்ள ஒருத்தர் பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான்
தான் அந்த கோவிலுடைய பூசாரியா இருந்திருக்காரு. அவரு கண்ணால பாத்திருக்காரு. அந்த மழையை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா அவரும் பைத்தியம் ஆயிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ராஜா சொல்லும் போது நம்ம ஹீரோ நேரடியா போயிட்டு அந்த பைத்தியம் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு இவருக்கு எப்படியாச்சு பழைய எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவரை கட்டி போட்டு எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கரண்ட் அப்படியே உடம்புக்குள்ள பாஸ் ஆகுது. அவர் அப்படியே ஊன்னு கத்துறாரு. உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அமைதியா இருக்காரு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரண்ட் பாஸ் பண்றத அதிகப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோ வளையுறு அப்படியே கஷ்டப்படுற விஷயத்த கண்ணால பார்க்க முடியாம வெளியே போயிடுறாரு. வெளியே போனவரு உள்ளுக்குள்ள வந்து இதுக்கப்புறமும் இவரை டார்ச்சர் பண்ண வேணாம், அந்த கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் புடுங்கி விடும் போது அந்த தாத்தா என் பேரு தேவையா அப்படின்னு சொல்றாரு. இந்த தாத்தாக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இவருக்கு அப்படியே தண்ணி எல்லாம் கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு மழை பெய்யும் போது ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு, நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் அந்த கோவிலுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. திடீர்னு பார்த்தா செமையா மழை பெய்ய ஆரம்பிக்குது. என்ன மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மக்கள்லாம் கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு பேஞ்சது சாதாரண மழையே கிடையாது, ஆசிட் மழை அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்து இவரு செமையா பயப்படுறாரு. பயந்தவரு தான் இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காரு. அன்னைக்கு கோவில்ல நீயும் உன்னுடைய அம்மாவும் இருந்தீங்க, நான் பார்த்தேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே காமிக்கிறாங்க. அன்னைக்குதான் ஹீரோக்கு கோவில்ல வந்து பேர் வச்சிருக்காங்க. அந்த மழை பெய்யும் போது உங்க அம்மாவும் அங்கதான் இருந்தாங்க, நீயும் அங்கதான் இருந்த, உன்னுடைய டாட்டுவை அன்னைக்கே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கோவில் குளத்துல நீ குளிக்கும் போது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டுவை பார்க்கும் போதே புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய மகாதேவனுடைய பையன் இந்த ஊரை காப்பாத்த வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அப்ப எனக்கு லைட்டா ஞாபகம் வந்துச்சு. அந்த பூசாரி வந்து திட்டும் போது மறுபடியும் மறந்து அங்கிருந்து ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் 2-3 வாட்டி உங்களை மீட் பண்ண வந்தேன், நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும் போது என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப இவங்க பேசுற விஷயத்த கேட்டு நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ வெளியே வரும்போது ஹீரோயினும் பின்னாடியே வந்து என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல, நேத்து நைட் தான் எனக்கே மகாதேவ் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு, என்ன மன்னிச்சுக்கோ, உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எதையும் மறைக்காத, நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த கோட்டைக்கு கிழக்கு பக்கமா போயிட்டு நம்ம அப்பா எதை பத்தி சொல்லிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாரு. இங்க ஒரு வறண்டு போன ஒரு கிணறு ஒண்ணு இருக்கும். இந்த கிணத்துக்குள்ள இறங்கி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி பார்க்கும்போது அந்த கிணத்துல ஒரே ஒரு கல்லுல மட்டும் ராமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இங்க என்ன நம்ம பேரை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுக்க ட்ரை பண்ணும்போது அலேகா கையோட வருது. உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்கை அரண்மனைக்கு கொண்டு வந்து இந்த ராஜாக்கு முன்னாடியே ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ பேப்பர்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டைரி இருக்கு. அதுல என்னமோ எழுதி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்லாம் புரிஞ்சுக்க முடியல. உங்க பையன் இந்த விஷயத்தை தான் மீன் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு என்னால கரெக்டா சொல்ல முடியல. முதல்ல இது என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சாதான் இதை தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு இது உங்ககிட்டயே சேஃபா இருக்கட்டும், நான் என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, இதை கொண்டு போயிட்டு என் லாக்கர்ல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் இந்த வீட்டுக்குள்ள வராங்க. கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்து இந்த லாக்கர்ல இருந்து அந்த பேக் ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும் போல. நம்ம ஹீரோ இங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ வந்து சண்டை போடுறாரு. எல்லாரும் நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் திருப்பி சண்டை போடுறாரு. ஆனா நம்ம ஹீரோவை அடிச்சு மட்டை பண்ணிட்டு அந்த பேகை தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. மறுநாள் காலைல பார்க்கும்போது ஹீரோ அடிபட்டு அப்படியே மயக்கத்துல கிடக்குறாரு. அப்படியே சுய நினைவே இல்லாம கிடக்குறாரு. அந்த மாப்பிள்ள வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க டவுன்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, அவங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜாவும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்படியே நீ நைட்டு காமிக்கிறாங்க. இந்த மருமகன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் முக்காடுலாம் போட்டுட்டு சில பேரை கூப்பிட்டு மறுபடியும் இந்த அரண்மனைக்குள்ள வரான். அவன் வந்துட்டு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை உள்ளுக்குள்ள வச்சு என்ன ஏமாத்திட்டான். கண்டிப்பா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் உள்ளுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்கணும், எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்தா நம்ம ஹீரோ எம மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கும் போது நீ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தேடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் முக்காடை போட்டு மத்தவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்க போற எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு முக்காடை கலட்டுறாரு. இங்க பாரா, சும்மா சும்மா என் வழியில குறுக்கால வராத, உன்னை கொலை பண்றவன், ஒழுங்கா டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. டே டாக்குமெண்ட் எங்கன்னு விசாரிங்கடா அப்படின்னு போது ஒரு அடியாளு நம்ம ஹீரோவை அடிக்க பாயும் போது யாரோ அந்த அடியால ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த தாத்தா தான். இப்போ கன்னோட ராஜா வர விஷயத்த பார்த்துட்டு மத்த எல்லாரும் பயந்துட்டு ஓடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பேர மேலேயே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது
பேரனா அப்படின்னு சொல்லிட்டு வாய போலக்க நம்ம ஹீரோ இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பெரியவர் பைத்தியம் தெளிஞ்சவனே என்னை வந்து மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த மருமகனையே கட்டி போட்டு அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம ஹீரோ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்க, நீங்க நடுராத்திரியில இந்த வீட்டுக்குள்ள திருட்டு பையன் மாதிரி உள்ளுக்குள்ள முக்காட்லாம் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க யாருக்காக ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆசாம் கான் அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த ஆசாம் கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹைதராபாத்ல ஒரு அரசியல்வாதியை பார்த்தோம் பாத்தீங்களா, அவர் தான் ஆசாம் கானா. அந்த ஆளுக்கும் உனக்கும் என்னையா கனெக்ஷனு, அந்த ஆளுக்கு இந்த ஊர் மேல அப்படி என்ன ஒரு கண்ணு, அப்படி என்ன ஒரு பகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி மகாதேவ் உயிரோடு இருக்கும்போது என் கூட வாங்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் கூட்டிட்டு போயிட்டு ஆசாம் கானை மீட் பண்ணிருக்காரு. ஆசாம் கான் கிட்ட சில பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாரு. என்னுடைய ஊர்ல மழையே பெய்யாம நிறைய மக்கள் பயிர் பண்ண முடியாம விவசாயம் பண்ண முடியாம பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் சாப்பாட்டு கூட காசு இல்லாம சாப்பாடு கூட இல்லாம இறந்து போறாங்க. என்னுடைய ஊர்ல மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. மழையை வந்துட்டு நம்மளால செயற்கையா உருவாக்க முடிஞ்சா கண்டிப்பா இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும், விவசாயத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்னையா சொல்ற, மழைய செயற்கையா பொழிய வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ வாய பொழக்கும் போது அந்த ஆசாம் கான் இது எப்படி சாத்தியம், மழையை வந்துட்டு ஆண்டவனால மட்டும்தான் உருவாக்க முடியும், நீ எப்படி உருவாக்குவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்றாரு. வெளிநாடுகள்ல இந்த கிளவுட் சீடிங் வந்துட்டு சாதாரணமாவே புழக்கத்துல இருக்கு. ஆனா அவங்க வந்துட்டு முழுமை பெறாம அந்த கிளவுட் சீடிங்க சரியா பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவே நான் வந்துட்டு இந்த கிளவுட் சீடிங்க பத்தி பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி ஆல்மோஸ்ட் எண்டு கட்டத்துக்கு வந்துட்டேன். எனக்கு இப்போ ரியலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க உங்களுடைய உதவி தேவை. உங்ககிட்ட ஃபிளைட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிளைட் எனக்கு கிடைச்சா அந்த ஃபிளைட் மூலமா பறந்து போயிட்டு கிளவுட் சீடிங் பண்ணா கண்டிப்பா மழை பெய்யும் நம்புறேன். நான் கண்டுபிடிச்ச அந்த விஷயத்தை வச்சு மழை பெய்ய வைக்க முடியும் நம்புறேன். இதே போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்கும் போது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஃபிளைட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் இந்த ஊர்லயே பெரிய பணக்காராச்சு, உங்ககிட்ட தான் ஃபிளைட்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபிளைட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப இவரு அந்த விஷயம்லாம் வாங்கி பாக்குறாரு. ஆராய்ச்சி பண்ண பேப்பர்லாம் வாங்கி பார்த்துட்டு நீ ஒரு பயங்கர புத்திசாலியா இருக்க, பொதுமக்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்ற அந்த மனசு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாம் கானும் ஒத்துக்கிறாரு. இப்போ சந்தோஷமா மகாதேவும் அந்த எம்எல்ஏவும் கிளம்பி ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த கொஞ்ச நாள்லயே இந்த எம்எல்ஏக்கு மட்டும் அந்த ஆசாம் கான் கிட்ட இருந்து என்ன வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுதாசி வருது. இதை பார்த்துட்டு எம்எல்ஏவும் ஹைதராபாத் போயிட்டு தனிப்பட்ட முறையில ஆசாம் கானை மீட் பண்ணும்போது உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், இப்போ வந்துட்டு நாட்டு நடப்பு கொஞ்சம் கூட சரியே கிடையாது, மக்களாட்சி அப்படின்ற பேர்ல ஏதோ ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, போற போக்க பார்த்தா உன்னுடைய மாமா கூட அந்த ராஜாங்கத்தை கவர்மெண்டோட இணைச்சிருவாரு போல, அப்படி இல்ல அப்படின்னா கூட உனக்கு அந்த ராஜாங்கம் கிடைக்க போறது கிடையாது, அவருடைய பிள்ளைக்கு தான் அந்த ராஜாங்கம் போய் சேரப்போகுது, ஏற்கனவே அந்த குடும்பம் மட்டும்தான் அந்த ராஜாங்கத்தையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ இவன் வந்துட்டு மழை பெய்ய வைக்க போறேன், செயற்கையா மழை பெய்ய வச்சு விவசாயத்தை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டான் அப்படின்னா அந்த விஷயத்துல மட்டும் சக்சஸ் ஆயிட்டான் அப்படின்னா இவனை வந்துட்டு அந்த ஊர் மக்கள் கடவுளா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு சும்மாலாம் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, அந்த ராஜாங்கத்துக்குள்ள போனோம், ராஜா வீட்டு குடும்பத்துக்குள்ள போனோம் அப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட, ஒருவேளை அந்த ராஜாங்கம் அந்த பையனுடைய கையில போயிடுச்சு, மகாதேவ் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சக்சஸ் ஆயிட்டான் அப்படின்னா நீ ஒரு பொம்மை மாதிரி மாறி போயிடுவ, நீ வந்துட்டு ஒரு கோமாளி மாதிரி மாறி போயிடுவ, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ கேட்கும்போது இங்க பாரு, நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்டு என் கூட பயணிச்ச அப்படின்னா உனக்கு எம்பி பதவி கிடைக்கும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், அதுக்கப்புறம் நீ வச்சதான் அந்த ஊர்ல சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடிக்காரனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட், இவனை நீ கூட்டிட்டு போயிட்டு அந்த மகாதேவ் கிட்ட அறிமுகப்படுத்தி வை, மகாதேவ் கிட்ட இவன் மட்டும் சேர்ந்துட்டான் அப்படின்னா மத்த எல்லா விஷயத்தையும் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இவரும் இந்த சயின்டிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு மகாதேவ் கூட ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு. இந்த சயின்டிஸ்டோட பேரு ஜோசப், இவர் வேற யாரும் கிடையாது அந்த ஒத்தக்கண்ண மக்களே. இதே டைம்ல அந்த ஒத்தக்கண்ண ஊருக்குள்ள போந்து அங்க இருக்க குடிசையெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தர் ஓடி வராரு, ஓடி வந்து ராஜா ராஜா ஊருக்குள்ள எல்லா குடிசையும் பத்திக்கிட்டு எரியுது, ஏதாவது பண்ணுங்க வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ இங்க இருந்து ராஜாவும் அதுக்கப்புறம் அந்த போலீஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் அவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹீரோயின் கத்துற மாதிரி ஏதோ சவுண்ட் கேக்குது. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா ஹீரோயின் உழுந்து கிடக்குறாங்க. எங்கடி உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எவனோ ஒருத்தன் வந்தான், என்னை பிடிச்சி தள்ளி விட்டு அப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆசிம் கானை காமிக்கிறாங்க. இவன் பாகிஸ்தான்ல இருக்க ஒரு
தீவிரவாதிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். நம்ம ஜோசப் புதுசா ஒரு பயோ பிளான கண்டுபிடிச்சிருக்கான். அதை வச்சு சில நிமிஷங்கள்லயே எதிரிகளை ஈஸியா அழிக்க முடியும். அவங்க வந்துட்டு தன்னையே மறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேஸ் அது. அந்த கேஸை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த டெஸ்டிங்க அநியாயமா ஒரு பையன் கெடுத்து விட்டான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இந்த புதுசா கண்டுபிடிச்சிருக்க கேஸை பயன்படுத்தி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா அந்த பிளானையும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னையா நீ சும்மா பேசிக்கிட்டே இருக்கியே கண்டி, அந்த பாம்பை வெளியெடுத்து காமிக்க மாட்டேற. இதே போலதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். மழையை வந்துட்டு எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தலாம். மழையை ஆசிடா மாத்தி அதை மக்கள் மத்தியில பயன்படுத்தி டெஸ்டிங்லாம் பண்ணியாச்சு. ஆனா யாரோ வந்து தடுத்துட்டாங்க அப்படி அப்படின்னு சொன்னேன். இப்போ புதுசா ஒரு பிளான், அதையும் யாரோ கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை தப்பா ஒப்படைச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லும் போது, நீங்க அப்படிலாம் கவலைப்படாதீங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி எவன் அந்த பிளானை தடுத்தானோ அவனுடைய புள்ளதான் இப்போ வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு அந்த ஆசிட் மழைக்கான பேப்பர்ஸையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஒத்தக்கண்ணனையும் இந்த எம்எல்ஏவையும் காமிக்கிறாங்க. ஒத்தக்கண்ணன் தான் எம்எல்ஏவை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிடு, அவங்க என்ன விசாரிக்கும் போது ஆசிம் கானை பத்தியும் அந்த பேப்பரை பத்தியும் எல்லா ரகசியமும் சொல்லிட்டேன். இப்போ அந்த பேப்பரும் என் கையில கிடைக்கல, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ கவலைப்படாத, நாளையோட இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அழிய போறாங்க. அந்த பேப்பரும் கண்டிப்பா நம்ம கைக்கு கிடைக்க போகுது. நாளைக்கு நம்ம ஆசிம் கான் வந்துட்டு இந்த ஊருக்கு வர போறாரு அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அம்மாக்கு லெட்டர் போட்டிருக்காரு. என்னுடைய குரு வந்துட்டு உன்னை ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போவாரு, அங்க வாமா, நான் அங்கதான் இருக்கேன், உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவும் அமரகிரிக்கு அம்மாவை கூட்டிட்டு வரும்போது, இப்ப நம்ம எங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குரு அமரகிரி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே வண்டியை நிப்பாட்டுறாரு. நம்ம ஹீரோ அங்க காட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்காரு. அம்மா வண்டியை விட்டு இறங்கி நம்ம ஹீரோ கிட்ட வந்து, தம்பி நீ இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மா நான் தான் சின்ன வயசுல இருந்து அடிக்கடியே சொல்லுவேன் இல்லையா, நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டரா மாற போறேன், மாறி காணாம போன அப்பாவை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, இப்போ நான் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரா தம்பி, இந்த ஊரு அவ்வளவு சேஃப் கிடையாது, நீ என் கூட வா, நம்ம ஹைதராபாத்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, அம்மா அங்க பாருமா, அப்பாவுடைய சமாதியை பாருமா அப்படின்னு சொல்லும் போது, சமாதியை பார்த்து அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயமே அம்மாவுக்கு தெரியாது போல. இப்ப நம்ம ஹீரோ அம்மாவை ஆஸ்வாசப்படுத்தி உட்கார வச்சு, சரி ஓகே உங்க கதையை பத்தி சொல்லுங்க, நீங்களும் அப்பாவும் எப்படி இந்த ஊர்ல வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வந்து ஒரு குடிசை கட்டிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காரு. அம்மா அப்பா தனியா வந்ததுக்கு அப்புறமா அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த யாருமே வந்து பார்க்கவே வரமாட்டாங்க. பல மாதங்களா யாருமே பார்க்கவே வரல. இந்த ரகுபதி இருக்காரு பாத்தீங்களா, எம்எல்ஏ, இவர் மட்டும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறாரு. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு ரொம்ப உதவியா இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் ஜோசப்பை கூட்டிட்டு வராரு. இவரும் ஒரு பயங்கரமான ஆராய்ச்சியாளரு. இவரும் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உனக்கு ரொம்பவே உதவியா இருப்பாரு, நீயும் அவரும் சேர்ந்துட்டு இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்பா வந்துட்டு உதவிக்கு ஆள் இருந்தா ரொம்ப நல்ல விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்த்துக்கிறாரு. இப்போ 2 பேருமே சேர்ந்துட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. எக்கச்சக்கமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கடைசியா அந்த கிளவுட் சீடிங் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இந்த டெக்னாலஜியை ரியலா செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிம் கான் கிட்ட போயிட்டு ஃபிளைட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி இந்த ஊருக்கு வராரு. அமரகிரிக்கு பக்கத்துல 20 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு காடு இருக்கு, அங்கதான் நம்ம செயற்கையா மழை பெய்ய வச்சு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, சூப்பர்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிம் கான் பாராட்டுறாரு. இப்ப இந்த ஜோசப் தான் அந்த செயல்முறையை பண்றதுக்காக பிளைட்ல ஏறி கிளம்புறாரு. நம்ம ஹீரோ இங்க இருந்து அந்த பிளைட்டையே பார்த்துட்டே இருக்கும் போது, அந்த பிளைட் கரெக்டா போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு திரும்புது. என்ன கிழக்கு பக்கம் போவானுங்கன்னு பார்த்தா மேற்கு பக்கம் போயிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாக்கி டாக்கில கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது கான்டாக்டே பண்ண முடியல. இங்க என்னமோ தப்பா நடக்குது, அவங்க தப்பான பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிம் கான் கிட்ட சொல்லும் போது, இல்லப்பா தம்பி கரெக்டான பாதையில போயிட்டு இருக்காங்க, இப்போ மழை வந்துட்டு காட்டுக்குள்ள பெய்ய போறது கிடையாது, அம்மன் மலையில பெய்ய போகுது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒன்னும் கிடையாது, ஜோசப் வந்துட்டு அந்த மழை பெய்யற டெக்னிக் இருக்கு இல்லையா, அதுல சில கெமிக்கலை எக்ஸ்ட்ரா கலந்து அது சாதாரண தண்ணி மழையா இல்லாம ஆசிட் மழையா பெய்ய வைக்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டான். அங்க எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மேலதான் இந்த ஆசிட் மழையை பொழிய வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி நீ இவ்வளவு மோசமானவனா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எதுக்காக அப்படின்னா சவுத் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றான், எனக்கு இந்த ஊரையே பாகிஸ்தானா மாத்தணும், அடுத்து எனக்கு காஷ்மீர் வேணும், ஒரு கட்டத்துல இந்த மொத்த இந்தியாவையே நாங்க பாகிஸ்தானா மாத்திடுவோம், இதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது
அட பாவி அப்படின்னா நீ தீவிரவாதியா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, பொதுமக்களை ஏன்டா அடிக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க கொஞ்சம் கூட எனக்கு டைம் கிடையாது, எனக்கு அந்த ஃபார்முலா வேணும், அந்த ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டு என் கூட ஜாயின் பண்ணிட்டே அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு பயங்கர அமோகமா வாழ முடியும், உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா கொடுக்க முடியாது, என்னுடைய ஃபார்முலா மட்டும் கைக்கு கிடைச்சது அப்படின்னா நீ மொத்த இந்தியாவே அழிச்சிடுவ, அது மட்டும் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு முன்னாடி போயிட்டு உன் மனைவியையும் மகனையும் காப்பாத்து, அந்த அம்மன் மலையில தான் உன்னுடைய குடும்பமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. ஜீப் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ போந்து அப்புறமா எனக்கு எப்படியாச்சு அந்த ஃபார்முலா வேணும், நீ போயிட்டு அவங்க இருந்து எப்படியாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இந்த எம்எல்ஏவும் பின்னாடியே கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த மலையில ஆசிட் மழை பொழிய ஆரம்பிக்குது. அந்த மழையால பாதிக்கப்பட்டு பொதுமக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போறாங்க. இந்த விஷயத்தை பார்த்து நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் அந்த பூசாரியும் பார்த்து பயந்து அப்படியே நடுங்குறாங்க. பூசாரிக்கு இதை பார்க்கும்போது அப்படியே பைத்தியமே பிடிச்சி போகுது. அம்மாவும் பயந்து போயிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா கிளம்பி மலைக்கு வராரு. இங்க வந்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான பொதுமக்கள் அப்படியே கருகி போயிட்டு இறந்து கிடக்குறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு மனைவியும் மகனையும் கூப்பிட்டு இந்த ஊருடைய ஆத்துக்கிட்ட போயிட்டு அங்க இருக்க ஒரு போட்டுக்காரங்கிட்ட இவங்களை கூட்டிட்டு போயிட்டு அக்கறையில சேர்த்துடு, நீங்க என்ன பண்ணுங்க உடனே கிளம்பி ஹைதராபாத் போங்க, அங்க நான் சொல்ற ஆளை போயிட்டு மீட் பண்ணுங்க, நானா வந்து கூப்பிடுற வரைக்கும் திரும்பி வராதிங்க, இந்த ஊர்ல இருந்தா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரு. இவங்களுக்கு மழையை பார்த்தா ஏன் பயம் அப்படின்னா இந்த ஆசிட் மழையால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, இதனாலேயே அம்மா வந்துட்டு லைட்டா மென்டலி பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால தான் மழை பெய்யும் போதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு போல. இப்ப அப்படியே இந்த எல்லா விஷயத்தையும் அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்க, இந்த ராஜா, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு அந்த காட்டுவாசி இனத்துடைய தலைவர்கிட்ட இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா, இந்த ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு அம்மனோ என்னுடைய அம்மா அப்பாவோ காரணம் கிடையாது, இந்த எம்எல்ஏ அந்த ஒத்தக்கண்ணு அதுக்கப்புறம் அந்த ஆசிம் கான் இவங்க தான் காரணம், இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தம்பி என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. சரிப்பா பேராண்டி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மரம் வந்துட்டு தானா அந்த மாதிரி ஸ்மெல்ல வெளியே விடல, அந்த மரத்துல ஏதோ ஒரு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்மெல்லால பாதிக்கப்பட்டு மக்கள்லாம் இந்த மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி மாறி இருக்காங்க. அந்த மருந்த அந்த ஒத்தக்கண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அதை போயிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரத்தம்மாவுடைய கையில ஒரு போட்டுடைய சிம்பிளை பார்த்தேன், ஆக்சுவலா நான் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது அது ஒரு நிலான்னு நினைச்சுக்கிட்டேன், அரை நிலா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாத்தியாரு அந்த ஆத்துக்கிட்ட வாங்க, அங்க வந்தா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அங்க மீட் பண்ண போனா அந்த வாத்தியாரியே காணும், அவரும் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டாரு. அந்த ஆத்துக்குள்ள நான் யதார்த்தமா ஒரு போட்டை பார்த்தேன், அந்த போட்டும் இவங்க கையில வரைஞ்சிருந்த அந்த விஷயமும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க போட்டை தான் மீன் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. வாத்தியாரும் இந்த லேடியும் அந்த ஆத்துக்கிட்ட போயிட்டு மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணும்போது தான் இந்த போட்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருக்காங்க. பார்த்ததுனால ஒத்தக்கண்ணனும் ஒத்தக்கண்ணனுடைய டீமும் இவங்கள காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மூளை மழுங்கி போற மாதிரி பண்ணி விட்டாங்க. நம்ம வந்துட்டு அந்த போட்டுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதே விஷயத்த எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நம்ம முதல்ல போயிட்டு ஆத்தாக்கு திருவிழா கொண்டாடுவோம், திருவிழா கொண்டாடி ஆத்தாவுடைய மனசை குளிர்விப்போம், அதுக்கப்புறம் மத்த எல்லா விஷயத்தையும் ஆத்தா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜாவும் ஓகேன்னு சொல்றாரு. திருவிழாவும் நடக்க ஆரம்பிக்குது. திருவிழா நடந்துட்டே இருக்கும் போது அந்த ஆசிம் கானும் ஆசிம் கானுடைய ஆட்களும் அங்க வராங்க. குழந்தைங்களாம் தூக்கி வச்சுக்கிட்டு கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. யோ இப்போ உனக்கு என்னதான் வேணும், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த குழந்தைய இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த குழந்தைய மட்டும் கிடையாது உங்க எல்லாரையும் ஒன்னும் பண்ணாம அப்படியே ஃப்ரீயா விட்டுறேன், எனக்கு உங்க அப்பா கண்டுபிடிச்ச கிளவுட் சீடிங் டெக்னிக்கோடைய அந்த ரிசர்ச் பேப்பர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு தாராளமா கொடுக்குறேன், அங்க அம்மனுடைய காலு கடியில ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சிருக்கேன், அங்க போனா கிடைக்கும், தயவு செஞ்சு அந்த பொண்ணை மட்டும் ஒன்னும் பண்ணாத, குழந்தைய கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்லும் போது இந்த குழந்தைய இறக்கி விட்டு அப்படியே அம்மன் கிட்ட போறாங்க. அம்மனுடைய காலாண்ட ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அந்த பாக்ஸை உடைக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து புகையா வெளியே வர ஆரம்பிக்குது. ஐயோ நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் போல, இது ஒரு பயங்கரமான ட்ராப் போல அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த ஆத்துக்குள்ள ஒரு போட் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த போட்டுக்குள்ள போயிட்டு இறங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கெமிக்கல், அதுக்கப்புறம் அந்த கெமிக்கலுடைய எதிர்ப்பு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இருக்கு. இவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்க மருந்தை இவங்க மேலேயே பயன்படுத்திட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க போல. இப்போ போயிட்டு அந்த பாக்ஸை உடைக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்க கெமிக்கலுடைய அந்த பாட்டிலும் உடைஞ்சி அந்த ஸ்மெல்லால இவங்க பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ மட்டும் சேஃபா வெளியே நிப்பான், அவனையும் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு அந்த டோர் அப்படியே லாக் பண்றாரு. ஏன்டா ஹீரோக்கு மட்டும் ஒன்னும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோ ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு, எனக்கு
ஸ்மெல் சென்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தினால தான் ஹீரோ பாதிக்கப்படாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த போலீஸ்காரன் போயிட்டு கதவை ஓபன் பண்ணும்போது எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே கெத்தா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த ஊர்ல ஏற்கனவே இந்த கெமிக்கலால பாதிக்கப்பட்டு அந்த கோவில் குடோன்ல அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த எதிர்ப்பு மருந்தை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க, சுய நினைவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த போலீஸ்காரர் உட்கார்ந்துட்டு இந்த கதையை வந்துட்டு ஒரு புக்கா எழுதிக்கிட்டு இருக்காரு. என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா நம்ம கதையை ஒரு புக்கா எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா டெல்லியில இருந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த தீவிரவாத குரூப் ஓடிய மோதிட்டீங்க, அவங்களுடைய எல்லா பிளானையும் தகர்த்து எறிந்த காரணத்தினால உங்களை அவங்க கொலை பண்ண பாக்குறாங்க, நீங்க உடனே கிளம்பி டெல்லிக்கு வாங்க, மித்த விஷயம்லாம் அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த அசிஸ்டன்ட் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கிளம்பி டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது உன்னையா நீ ஸ்டேஷன் போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் வந்துட்டு போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன் கூடவே என்ன கூட்டிட்டு போ, உனக்கு நான் அசிஸ்டண்டா வரேன் அப்படின்னு சொல்லும் போது சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த சீசனே முடியுது. செகண்ட் சீசன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.